இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ இந்த வீடியோவை வந்து கண்டிப்பா ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் பாருங்க. ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீட்டோடைய யூஜி கவுன்சிலிங் எம்சிசி ரவுண்ட் ஒன்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க. 2:30 மணிக்கு மேலதான் வந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே வீடியோலயும் சொல்லியிருந்தோம் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா ஒரு டெமோவா நான் உங்களுக்கு டீடைலா அப்டேட் பண்ண போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாக்குறது பிடிஎஸ் டாக்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை பாக்குறவங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம்சிசி என்ஐசி டாட் என்ற வெப்சைட் போனீங்கன்னா யூஜி மெடிக்கல், இதுல கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் பாஸ்வேர்டு கேக்குதா, கீழே நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டைமிங் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு 11 இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது ஜென்ரலா கொடுக்கறதா, எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணணும், எப்படி என்னென்னலாம் வந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இங்க கிரீன் கலர்ல ஐ அக்ரி இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீட்டோடைய டீடைல்ஸ் கேட்குங்க. ஸோ நீட்டோடைய ரோல் நம்பர், நீட் யூஜி உடைய அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், கீழே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பின்ன மேல அப்படியே டைப் பண்ணுங்க. நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். இந்த இதை நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே உங்களுடைய அட்மிட் கார்டு அல்லது ஸ்கோர் கார்டை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்க. நீங்க மேனுவலா டைப் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது டாட்டோ இல்ல ஸ்பேஸோ நீங்க கொடுத்தீங்கன்னா சில நேரம் எடுத்துக்கிறாது. ஏன் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே என்டிஏ உடைய சர்வரை சிங்க் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதனால வந்து நீங்க நீட்டோடைய ரோல் நம்பர் தப்பா கொடுத்தா கூட உள்ள வந்து சர்வர் லாகின் ஆகாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய அட்மிட் கார்டோ இல்ல ஸ்கோர் கார்டோ எடுத்து ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம் அப்படியே டிட்டோவா ஒரு ஸ்பேஸோ டாட்டோ இல்லாம கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் வந்துடும். கீழே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மொபைல் நம்பரும் நீங்க இது நீட்டோடைய அந்த அப்ளிகேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண அந்த மெயில் ஐடி எல்லாத்தையுமே வந்து ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்துடும் என்டிஏ சர்வர்ல இருந்து. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை வந்து நியூவா நீங்க செட் பண்ணுங்க. ஸோ நீங்களா ஓனா செட் பண்ணணும். ஏன்னா இந்த லாகின்கான எம்சிசிக்கான இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்க செட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டை யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் ஷேர் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ இந்த பாஸ்வேர்டை நீங்களே யூஸ் பண்ணுங்க, பட் யாரும் உங்களை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைமிங்கும் வந்து ஓடிபி கேட்கும், ஓகேவா? அதனால நியூவா பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்துட்டு நீங்க ஓடிபி வந்து மெயிலோ இல்ல உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டடா முடிஞ்சிடும். ஸோ அடுத்து என்னென்ன இருக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் என்ன கோட்டா, ஸோ நீங்க ஆல் இந்தியா கோட்டாவா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டியா, என்ன மாதிரியா கோட்டா, அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், இந்த மாதிரி இதுதான் பண்ணணும். பட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், கீழே வந்து வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. மொபைல் நம்பர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வெரிஃபை ஆயிரும், ஏன்னா நீங்க உள்ள லாகின் பண்ணும்போதே மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆயிரும். பட் நீங்க மெயில் ஐடியை கண்டிப்பா நீங்க எக்காரணத்தை கொண்டு வெரிஃபை பண்ணாம போயிடாதீங்க. வெரிஃபிகேஷன் மெயில் ஐடியை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்துடும். கீழே பின் நம்பர் இதுதான் உங்களுடைய மெயில்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு ஒரு ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து இந்த மெயிலை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து முதல் ஒரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப். இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுடைய யுவர் இமெயில் ஐடின்னு போட்டுட்டு உங்களோட மெயில் ஐடி ஹேஸ் பீன் வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஜெண்டர் வந்துடும், நேஷனாலிட்டி, ரிலிஜன், உங்களுடைய ஆக்சுவல் கேட்டகரி, நீங்க நீட் ஃபார்முக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்ற மாதிரியா உங்களுடைய அண்டர்சன்னா அண்டர்சன் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா கேட்டகரி வந்துடும். கீழே வந்து நீங்க பர்சன் வித் டிசபிலிட்டி, பிடபிள்யூடியா இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அதே மாதிரியே வந்து நீங்க
ஏஎஃப்எம்சி மெடிக்கல் காலேஜஸ்க்கு மிலிட்ரி கோட்டால வரீங்க, அது நான் வந்து ஆல்ரெடி வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டேன்னா அந்த கோட்டாவா இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துடணும். ஏன்னா இது எல்லாருக்கும் இந்த கோட்டா அப்ளிகபிள் கிடையாது. பர்டிகுலர் இந்த மிலிட்ரி கோட்டால வரக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி ஏஎஃப்எம்சில அப்ளிகேஷன் போட்டு அதுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சவங்க மட்டும் தான் எஸ் கொடுக்கணும், மற்றவங்க நோன் கொடுத்துருங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டெப்புங்க. இது முடிஞ்சிடும். இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் குவாலிஃபிகேஷன் டீடைல், உங்களுடைய 12th டீடைல்ஸ் கேட்கும். நீங்க எந்த ஸ்கூல், என்ன ஸ்டேட்ல படிச்சீங்க, உங்களுடைய ஸ்கூலோடைய நேம் கொடுத்துருங்க, ஸ்கூலோடைய ஸ்டேட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா பாஸ், எந்த இயர்ல பாஸ் ஆனீங்க, உங்களுடைய 12th ரோல் நம்பர், அதுக்கப்புறம் 12th பாசிங் ஸ்டேட், எந்த ஸ்டேட்ல பாஸ் ஆனீங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மேபி சில நேரம் கரெக்டான ஸ்டேட் காமிக்காது, அப்படி இல்லைன்னா அதர்ஸ் கொடுத்துக்கலாம். எந்த போர்டுல படிச்சீங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா டிஎன் ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துக்கோங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி ஸ்லாஷ் போட்டு தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாசிங் இயர், 12th உடைய ரோல் நம்பர், உங்களுடைய ஸ்கூல், அதுக்கப்புறம் பின்கோடு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க் கட்டாயம் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இந்த 3 மார்க் வந்து கரெக்டா கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அண்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது ஒரு ஸ்டெப். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் முக்கியமான ஸ்டெப். இந்த ஸ்டெப்ல தான் நீங்க எந்த கோட்டா செலக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீ வரும். இப்போ நீங்க ஆல் இந்தியா கோட்டா செலக்ட் பண்ணாலும் சரி, ஓப்பன் செலக்ட் பண்ணாலும் சரி, டீம்ட தவிர, நான் டீம்டு யூனிவர்சிட்டி என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், நான் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ட்ரை பண்றேன், ஆல் இந்தியா கோட்டாவுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் வரும், ஓப்பன் சீட்ல இருக்கக்கூடிய எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வரும். பிஎஸ்சி நர்சிங் தேவைப்பட்டா போட்டுக்கோங்க, பிஎஸ்சி நர்சிங் எல்லாரும் போட மாட்டாங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் 2 நீங்க செலக்ட் பண்ணாலும் 5500 ரூபாய். எந்தெந்த கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஸோ இந்த கேட்டகரியில வரக்கூடியவங்களுக்கு 5500 ரூபாய் வெறும் ஆல் இந்தியா கோட்டா அண்டு ஓப்பன் சீட் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா. அதே இது வந்து நீங்க ஒரு அன்ரிசர்வ் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி அன்ரிசர்வா இருந்தா 11000 ரூபாய் வரும். 5500 ரூபாய் வராது, 11000 ரூபாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 11000 ரூபாய் வரும். இது கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே, நான் டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணனா எவ்வளவு வரும் அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டி நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் 3மே செலக்ட் பண்ணாலும் பாருங்க 5500 ரூபாய். இதே இது ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 11000 ரூபாய். இதே இது வந்து நான் டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றேன், டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணா நீங்க ஆல் இந்தியாவும் செலக்ட் பண்ணாலும் சரி, ஓப்பன் சீட்டே செலக்ட் பண்ணி பிளஸ் டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணா 2,50,000 ரூபாய் நீங்க கட்டணும். எல்லா கேட்டகரியும், எல்லா கேட்டகரி யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஓப்பன் கேட்டகரியா இருந்தாலும் சரி, ஓபிசியா இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி யாரா இருந்தாலும் 2,50,000 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கோட்டாவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து உங்களுடைய கரஸ்பாண்ட் அட்ரஸ் உங்களோட ஆதாரை பேஸ் பண்ணி கொடுத்துருங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் சேமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சேம் கொடுத்துருங்க, இல்ல டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா டிஃபரெண்டா தனித்தனியா கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட் வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் ரோல் நம்பர், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போட்டோ அந்த இடத்துல வரும். நீட்டுக்கு நீங்க கொடுத்த நீட்டோட சர்வர்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்துடுறது. ஸோ எல்லாமே டீட்டெயிலா கரெக்டா இருக்கான்னு ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுனா, இந்த இடத்துல பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை கிளிக் பண்ணா உங்களுக்கு பேங்க், அதாவது பேமெண்ட் கேட்வேக்கு போகும். பேமெண்ட் கேட்வேல நீங்க என்ன கோட்டா செலக்ட் பண்ணீங்களோ, இப்போ 5500 ரூபாய் அந்த ஆல் இந்தியா கோட்டா எய்ம்ஸ் இது செலக்ட் பண்ணீங்கன்னா அதற்கான இது வரும். அதை நீங்க ஜிபே இல்ல நெட் பேங்கிங் மூலியமா கட்டிக்கோங்க. ஆனா இன்னொன்று முக்கியமானது, இந்த 2,50,000 ரூபாய் கட்டுறவங்க நெட் பேங்கிங் மூலியமா கட்டுங்க, அதுதான் பெஸ்ட். ஏன்னா பெரிய அமௌண்ட், ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்லது வந்து ஜிபே மூலியமா நீங்க பண்ண முடியாது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணக்கூடியவங்க. ஸோ அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. நமக்கு 16ஆம் தேதி நாளைக்கு வந்து லீவு, 16ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கடைசி டேட்டே ஆல்ரெடி ஷெடியூல்ல போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்கெடியூல்ல வந்து நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், அப்படியே வந்து வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். ஸோ உங்களுக்கு கடைசி டேட்னு எடுத்தீங்கன்னா ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் கடைசி டேட் வந்து 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ள. கடைசி டேட் 20 ஆகஸ்ட் 12 மணிக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி
நைட்டு வந்து நீங்க 11:55க்குள்ள சாய்ஸ் லாகிங் பண்ற மாதிரி இருக்கும். 16ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இது ஒரு டெமோ வீடியோ. பட் இன்னும் டீட்டெயிலா நிறைய அப்டேட் நம்ம வந்து நீங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ்ல இருந்து வீடியோ அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளுடைய